இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதிரடியான ஜோதிட தாள்களை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய ஜோதிட தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துகிட்ருக்கு. இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் 7 மாதம் முடிந்த 8வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. 7 மாதம் முடிந்த 8வது மாதம் என்ன மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா ஆகஸ்ட் மாதம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகள் யோகங்களால் ஒவ்வொரு பலன் கிடைக்கும் என்பது ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதன்படி இன்றைக்கி இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன கணிச்சிருக்காங்களோ அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த 2025க்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த ஒரு மாதத்துக்கு நீங்கள் லட்சாதிபதியாக இருக்கிற மாதிரி பணவரவு எப்படி இருக்கும், இல்லைனா பணவரவை தாண்டி உங்களோட ராசிக்கு ஜாக்பாட் அடிக்குமா அடிக்காதா, இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைய முடியும். ஆக்சுவலி சாதாரணமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கிடையாது, மிகவும் பிரம்மாண்டமான மாதம் என்று சொல்லலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்படி ஒரு யோகங்கள் உருவாக போகுது. ஸோ என்னென்ன யோகங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறது கிரகங்கள் மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னென்ன யோகங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து விருச்சக ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக பயிற்சி 2025 பல இது வந்து நடக்க போகுது. ஸோ பல ராஜயோகங்கள் உருவாகக்கூடிய மாதிரி கிரக பயிற்சிகள் நிகழப்போகுது. இந்த கிரக பயிற்சிகள் நிகழ்கிறதுனால 12 ராசிக்காரங்களுக்குமே அதிர்ஷ்டங்கள் உண்டாக போகுது. ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெறுவீங்க அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்கள்லாம் வந்து இருக்குல்ல, அதெல்லாம் என்ன மாதிரி இருக்குது, என்ன யோகங்கள் உருவாகுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பேசிக்காக ஜோதிட கண்ணோட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்குது. காரணம் என்னென்னா ரக்ஷாபந்தன், ஜென்மாஷ்டமி, ஆடிப்பெருக்கு, வரலட்சுமி விரதம், விநாயகர் சதுர்த்தி, இந்த மாதிரி பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுது. அதனால் மத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது. இது தவிர சூரியன், புதன், சுக்கிரன், சனி இந்த கிரகங்களுடைய சிறப்பு நிலைகள் ஆகஸ்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குரு, ராகு, கேது, செவ்வாய் ஆகிய கிரகங்களுடைய சஞ்சாரமும் இருக்குது. இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை உங்கள் ராசிக்கு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் மாதத்தில் 2025 கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத புள்ளி விவரத்தோடு ஷேர் பண்ணுறேன். கிரகநிலைகள் ஃபஸ்ட்டு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடகராசியில் சஞ்சரிப்பார். அதன் பிறகு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார். இது சிம்ம ராசிக்கு பலம் சேர்க்கிற மாதிரி இந்த மாதம் இருக்க போகுது. அதை தொடர்ந்து புதன், சுக்கிரன், செவ்வாய் இவங்களுடைய சஞ்சாரம் எப்படிங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்குங்க. ஜூலை 18ஆம் தேதி அன்றைக்கே கடகராசியில் வகர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் 11 வரைக்கும் வகர நிலையில் இருப்பார். அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 3 அன்றைக்கி புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திலேருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுவார். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்றைக்கி புதன் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆவார். அப்போ வந்து அடுத்த மாதம் செப்டம்பர் 15 வரைக்கும் அதே இடத்துல சஞ்சரிப்பார். இது புதனுடைய மாற்றம். அப்புறம் சுக்கிரன் ஆகஸ்ட் 2025 மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆவார். அப்புறம் செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார். அதாவது கடகராசிக்கு 3வது வீட்டில் சஞ்சரிப்பார். ஆக்சுவலி செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை இந்த மாதம் தரும் என்று கூறப்படுது. இதை தொடர்ந்து குரு, சனி, ராகு, கேது இவங்களுடைய சஞ்சாரம் எப்படிங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க. குரு வந்து
மிதுன ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 13 வரைக்கும் ராகுவின் நட்சத்திரத்திலையும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருப்பார். இது ஆக்சுவலி கலவையான பலன்களை கொடுக்கும். ஆகஸ்ட் 13க்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் என்பது சொல்லப்படுது. அப்புறம் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 3 வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். ஆனால் ஆகஸ்ட் 3க்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்க சனிக்கிட்ட இருந்து வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார். குரு ராசியில் ராகு இருப்பது பொதுவாக சாதகமான பலனை தரும் என்பது கூறப்படுது. அப்புறம் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார். ஆகஸ்ட் 4 வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார். இதுவும் கலவையான பலன்கள் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டில் கிரகங்களுடைய ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார். பின்னர் ஆகஸ்டில் நடுப்பகுதியில் சூரியன் சிம்ம ராசிக்குள் நுழைவார். அப்புறம் சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பாங்க. மேலும் செவ்வாய் கன்னிராசியில் இருப்பாங்க. மேலும் சனி மீன ராசியில் வக்ரகதியில் இருப்பாங்க. அப்புறம் புதன் பயிற்சி அடைந்து பின்னர் மறையும். இவ்வாறு அனைத்து கிரகங்களுடைய நிலையும் மாறும். இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும். அதன்படி விபரீத ராஜயோகம், கஜலட்சுமி ராஜயோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இந்த மாதிரி யோகங்கள் இந்த இதில் உருவாகும். ஸோ இந்த யோகங்கள் உருவாகக்கூடிய அடிப்படையில் தான் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இப்போ பலன்களை சொல்ல போகிறேன். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு விருச்சிக ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட்டில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்து சந்தோஷங்கிறது ஏற்படும். பெற்றோருடைய வாழ்வில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தாமதமானாலும் சிறப்பாக நடக்கும். புதிய வீடு, நிலம் வாங்கலாம். பழைய வீட்டை பழுது பார்க்கறது இந்த மாதிரியும் செய்யலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த காரியம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குங்கிறது உயரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க இன்ட்ரெஸ்டாக படித்தாவே போதும். ஸோ விஷாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிரகநிலைகளால் இதுதான் பலன் என்பது ஆகஸ்ட்டுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு அனுஷமில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் பணப்புழக்கம் சரியாக இருக்கும். ஆனால் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்ய வேண்டியது வரும். தூங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். பொருட்களெல்லாம் கூட பத்திரமாக பார்த்து கொள்ளணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அப்படி போட்டால் பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த மாதிரி போடவே போடாதீங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பாக பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். அனைத்து விஷயங்களையும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். நிதானமாக செய்யக்கூடிய செயல்கள் வெற்றி தரும். அதனால் நிதானமாக செயல்பட வேண்டியது அனுசமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கேட்டயத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கவனம் தேவை. பெரியோர்களுடைய ஆதரவால் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. பொருளாதார சிக்கல்கள் தீரும். சிலர்லாம் கடன் வாங்கி உடனே திருப்பி கொடுத்து விடுவீங்க. மனதில் தேவையில்லாத வெளியில் சொல்ல முடியாத வேதனை மற்றும் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அதை நீங்கள் வெளிப்படையாக பேசிடுறது தான் நல்லது. அப்புறம் இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு கிட்டும். காரிய தடை தாமதம் விலகும். எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருக்கக்கூடியதுக்கு நீங்கள் அதிக முயற்சி பண்ணும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சுணுக்க நிலை மாறும். மொத்தத்தில் பணவரவு இருக்குது. ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பலனை நீங்கள் பெறுவீங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பலனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த ஆகஸ்ட்டில் என்ன நடக்குங்கிற தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.